ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் ஒரு சூப்பர் மாய்ஸ்டான சாக்லேட் கப் கேக் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கப் கேக்கை அப்படியே நம்ம சேல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா க்ரீம் போட்டும் சேல் பண்ணலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்க நம்மளுக்கு பட்டர் மில்க் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு சல்லடை வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ணாத நார்மலான ஜீனி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பவுட்ரு பன்னீர் சேர்க்குறேன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு க்ளீனான பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் தவிர எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்கையும் அதோடு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வரதுக்கு இந்தளவு பண்ணினதுக்கப்புறம் நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு மெதுவாக கிண்டுங்க. ரொம்ப குத்தி குத்தி கிண்டக்கூடாது. அது எல்லா மாவும் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கப் கேக் ட்ரே நான் 12 இது உள்ளது எடுத்திருக்கேன். அதில் கப் கேக் லைனர் வச்சாச்சு. இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் தான் மாவை ஊற்றுறேன். முக்காலாக ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஏன்னா அது பொங்கி வரையில் நம்மளுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஊற்றுறோன்னா கீழே வந்துடும். அதனால் 3/4 ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு 175 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லா கப் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே கொடுக்குறதுனால நம்ம கொடுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் க்ரீம் இருந்துச்சு என்கிட்ட, அதை உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு வேணுங்கிற டிசைனில் நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். அது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுக்கிறேன். இந்த கப் கேக் வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.